அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை நெஞ்சிருத்தி டான் டிவி ஊடாக மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய இல்லங்கள் தோறும் மீண்டும் இணைகின்றோம். நல்லதொரு கருத்தாடலோடு இணுவை தமிழ்ச்சங்கம் மீண்டும் ஒரு நல்லொரு தலைப்போடு உங்களுடைய செவியோரமும் விழியோரமும் ஒரு தமிழ் விருந்து படைப்பதாய் சமகால சூழ்நிலைகளில் நிலவுகின்ற கருத்தாளங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய சிந்தனைக்கு விருந்து வைக்கும் முகமாக ஒரு சமகாலத்திலே நாங்கள் எல்லோரும் நாள்தோறும் சிந்திக்கின்றதும் எண்ணுகின்றதுமான விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு தொழில்சார் நிலையங்களில் பணியாற்றுகின்றவர்கள் சம்பவிக்கின்ற அல்லது அனுபவிக்கின்ற சந்தோஷிக்கின்ற அல்லது கிளேசிக்கின்ற விடயங்கள் ஊடான ஒரு கருத்தாடலோடு நல்லொரு தலைப்போடு சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவமுள்ள பழையவர்களே, ஆற்றல் மிகுந்த புதியவர்களே என்கின்ற ஒரு சிந்தனையோட்டம். இதிலே அனுபவமுள்ள பழையவர்களே என்ற ஒரு அணியும் ஆற்றல் மிகுந்த புதியவர்களே என்கின்ற அணியுமாக தம்முடைய கருத்து ஆழங்களை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். உண்மையில் தொழில் நிலையங்களில் பணிகளை செய்பவர்களை நாங்கள் காலத்தினால் அவர்கள் பழையவர்களாகவும் ஆற்றலினால் இணைந்து கொண்ட இளையோர்களாகிய புதியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த சீனியர் ஜூனியர் என்ற ஆங்கில பதங்கள் இந்த தொழில் நிலையங்களுக்குள்ளே ஊசலாடி கொள்ளும். இதிலே இந்த பழையவர்கள் உடைய நிலைப்பாடுகள், அவர்கள் அனுபவத்தால் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவரிடம் இருக்கக்கூடியது ஒரு கற்றுக்கொண்ட பாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டறிவு இருக்கும். ஆற்றல் மிகுந்த புதியவர்களிடம் கற்றுக்கொண்ட அறிவுகள் இருக்கும். அதாவது தாம் கற்றுக்கொண்ட விடயங்கள் இருந்து கொள்ளும். இவரிடம் அனுபவம் என்கின்ற ஒரு முதிர்ச்சி இருக்கின்ற பொழுது இளையோர்களாகிய புதியவர்களிடம் ஒரு தற்காலத்தின் சமகாலத்தினான தன்மைகளை பார்த்து கொள்ள முடியும். இந்த இரு தரப்பும் சந்திக்காமல் எந்த தொழில் நிலையங்களும் இருக்க மாட்டாது. எனவே தொழில் நிலையங்களில் இது ஒரு முரண்பாடாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்வைப்பாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த முரண்பாட்டையும் ஒரு ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமான நிலைப்பாட்டை கூட ஒரு முரண்பாடான தன்மையிலே மாற்றிக்கொள்ளவும் கூடிய நிலையிலே தான் இன்றைய தொழில் நிலையங்கள் இருக்கின்றன. எனவே தொழில் நிலையங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இரு தரப்பும், அதாவது நாங்கள் பழையவர்கள், உங்களிலும் பார்க்க சேவை காலம் அதிகம் உள்ளவர்கள், நீங்கள் இப்பொழுதுதான் வந்தவர்கள், நாங்கள் இப்பொழுது வந்தாலும் எங்களிடம் சம காலத்துக்குரிய அத்தனை ஆற்றலும் இருக்கிறது, இவர்களிடம் அனுபவம் இருக்கிறது, இவரிடம் ஆற்றல் இருக்கிறது. இந்த அனுபவமும் ஆற்றலும் இணைந்தால் எப்படி இருக்கும்? இந்த இருவரிடம் இருக்கக்கூடிய தனித்துவமான இரு ஆற்றல்களும் எவ்வாறு இதற்குள்ளே இணை சேருகின்றன அல்லது முரண்படுகின்றன என்கின்ற ஒரு நல்லதொரு சிந்திப்பை சிந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய எண்ணப்போக்கை இவர்களுடன் இணைத்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவராக நீங்கள் பேச முனைவதை அல்லது பேசாத ஒரு விடயத்தை, நீங்கள் பேசுகின்ற அல்லது பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விடயத்தை எங்களுடைய தமிழ்ச்சங்க உறவுகள் இன்றைய நாளில் பேச இருக்கிறார்கள். அந்த தன்மையிலே அனுபவமுள்ள பழையவர்களே என்கின்ற அணியினுடைய முதல் பேச்சாளராக வருகிறார் இணுவை சுகந்தி அவர்கள். அனுபவமுள்ள பழையவர்களே என்கின்ற கருத்தாடலோடு இணுவை சுகந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக. எல்லாம் வெல்ல சிவப்பரம்பொருளுடைய திருவருளை நெஞ்சிருத்தி பட்டிமன்ற தலைமைக்கும் எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக டான் டிவியினுடைய சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து, இனிவை தமிழ்ச்சங்கம் களம் காணுகின்ற பட்டிமன்ற அரங்குகளில் தொடர்ந்து இன்றும் நாங்கள் நல்லதொரு தலைப்பிலே வாதம் செய்ய வந்திருக்கிறோம். அந்த வகையில் தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவமுள்ள பழையவர்களா,
ஆற்றலுள்ள புதியவர்களா? இதில் எங்களுடைய அணியினுடைய வாதம் அனுபவமுள்ள பழையவர்கள். இந்த அனுபவமுள்ள பழையவர்கள், நிச்சயமாக பழையவர்கள் என்றால் அனுபவம் இருக்கும். அவர்களை அடையாளப்படுத்துவது இந்த அனுபவம். அவர்களுடைய சொல்லில், செயலில், அவர்களுடைய நடத்தைகளில் இந்த அனுபவம் இருக்கும். இன்றைய காலச்சூழல் அரசியலில், தொழில்துறையில், எழுத்தியல் துறையில் எண்ணற்ற ஆளுமைகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அனுபவத்தின் வழிவந்த ஆற்றலாளர்கள். அவர்களது அனுபவம் இளையவர்களை வழிநடத்தும், வழிப்படுத்தும். இன்றைய தொழில்துறைகளில் இந்த அனுபவம் வாய்ந்தவர்களுடைய, பழையவர்களுடைய வழிநடத்தல்களில் தான் இன்றைய தொழில்துறைகள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் ஒரு தொழில்துறை சார்ந்த நியமனங்களுக்காக செல்கின்ற பொழுது அங்கே நேர்முகத் தேர்விலே கேட்கப்படுகின்ற முக்கியமான விடயம் அனுபவம். உமக்கு எத்தனை வருட கால அனுபவம் இருக்கிறது குறித்த துறையில்? அவருடைய அறிவியல் சார்ந்த விடயம் அல்லது அவர் கற்றுக்கொண்ட விடயங்களை அங்கே கருத்தில் எடுப்பதில்லை. அது பரிசீலிக்கப்படும். சான்றிதழ்களாக மட்டும் கோப்புகளில் பரிசீலிக்கப்பட்டு அங்கே கோவைப்படுத்தப்பட்டிருக்குமே தவிர அவருடைய அனுபவம் தான் அங்கே அவருடைய தொழில்துறையை தீர்மானிக்கிறது. இன்னும் சொல்ல போனால், பணியிடங்களிலே வருகின்ற புதியவர்களோடு நாங்கள் சில இடங்களில் மோதுகின்ற சந்தர்ப்பங்களும் வரும். புதியவர்களுக்கு அந்த சரியான திட்டமிடல் அல்லது ஒரு செயல் திட்டத்தை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அனுபவம், அந்த பட்டறிவு இல்லாத காரணத்தினால் சில தொழில்துறைகளிலே அல்லது முன்னெடுக்கின்ற செயல் திட்டங்களிலே தேக்க நிலையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் சில அரசு துறை சார்ந்த நிறுவனங்களும் சரி அல்லது தனியார் துறை நிறுவனங்களும் சரி, அது வெற்றியாக அல்லது வெற்றிகரமாக சொல்லிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அனுபவம் வாய்ந்தவர்களுடைய வழிநடத்தல் என்றே சொல்லலாம். இன்றைய காலச்சூழலில் இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்லலாம். எப்படி என்றால், நாங்கள் மாற்றம் என்று சில புதியவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாற்றம் என்று வந்த புதியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குரங்கிலும் நாயிலும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த புதியவர்களுடைய திறமை. இங்கே ஒரு அனுபவம் வாய்ந்த பழையவர்கள் வந்திருந்தால் இந்த குரங்குகள் கூட தப்பி பிழைத்திருக்கும். குற்றம் சாட்டுவதற்கு வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு விடயம் சொல்லலாம். இன்று நடக்கின்ற பல பரீட்சைகள், இந்த பரீட்சைகளின் பொழுது எழுத்து பரீட்சை மட்டும் நடத்துவதில்லை. பின்னர் அந்த பரீட்சையினை தொடர்ந்து செய்முறை பரீட்சையும் ஒன்று வரும். அந்த செய்முறை பரீட்சை எவ்வாறு நடத்த வேண்டும்? அங்கே அவருடைய திறன் பரீட்சிக்கப்படுகிறது. அவர் அந்த தொழில் சார்ந்து அல்லது அந்த தொழில்நுட்பம் சார்ந்து அல்லது அந்த கலைத்திறன் சார்ந்து அவருக்கு திறன் இருக்கிறதா என்று பரீட்சிப்பதற்காக அங்கே அவருடைய செயல்முறை சார்ந்த பரீட்சார்த்தம் நடைபெறுகிறது. ஆக இங்கே பட்டறிவும் அனுபவங்களும் முக்கியம் பெறுகிறது. பணியிடங்களிலே தலைமை தாங்குகின்ற விடயம், இந்த தலைமைக்கு கீழ்ப்படிதல், ஏனைய பணியாளர்களோடு இணைந்து செயலாற்றுதல், இங்கே கூட்டு பொறுப்பு இல்லை என்று சொன்னால் தலைமைக்கு கட்டுப்படுதல் என்கின்ற வகையில் இந்த அனுபவம் முக்கியம் பெறும். எப்படி என்றால், ஒரு பணியிடத்தில் தலைமையினுடைய வழிநடத்தலை பின்பற்ற வேண்டும். இன்று வருகின்ற புதியவர்கள் நாங்கள் இந்த தொழில்நுட்பம் சார்ந்து இல்லை என்றால் கல்வி சார்ந்து தகமையுடையவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு தலைமைக்கு கட்டுப்படாமலும் எதேச்சாதிகாரமாக நடக்கின்ற சூழலிலும் அந்த குறித்த அரசு அலுவலகங்களும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி பின்னடைவுகளை சந்திக்கின்றது. இன்னொரு விடயம் சொல்லலாம். இந்த முரண்பாடு எங்கே வரும் என்று சொன்னால், இந்த தலைமைக்கு மதிப்பளிக்காமலும் ஏனைய பணியாளர்களோடு
கூட்டாக இணைந்து செயற்படாமல் விடுகின்ற சந்தர்ப்பங்களிலும் இந்த முரண்பாடு தோன்றும். ஒரு செயல் திட்டம் இல்லை என்றால் அந்த பணியிடம் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே முரண்பாடுகள் வரக்கூடாது. இந்த முரண்பாடுகள் எங்கே வரும் என்று சொன்னால் எங்களுடைய அனுபவம் இல்லாத தன்மையினாலே வரும். அந்த கூட்டு பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை உணராத தன்மையினாலே வரும். இந்த சந்தர்ப்பங்களினால் இந்த பணியிடங்களில் முரண்பாடுகளும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளும் பாரதூரமானதாக இருக்கும். அது அந்த பணியிடத்தை மட்டுமன்றி அந்த பணியிடம் சார்ந்து பயன்பெறுபவர்கள் நுகர்வோர்களையும் பாதிக்கும் என்கின்ற தன்மையிலே இந்த பணியிடங்களில் அனுபவமுள்ள பழையவர்களே பணிகளை செய்கின்றார்கள் என்கின்ற தன்மையில் என்னுடைய கருத்தினை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றமைகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் ஆரம்பம். சொல்லில், செயலில், நடத்தையில் அனுபவம் என்கின்ற ஒன்று இருக்கின்ற பொழுதுதான் அந்த நிறுவனம் வெற்றி பாதையில் பிரயாணம் செய்யும். எனவே அனுபவம் என்பது மிகவும் முக்கியமானது. எந்த தொழிலுக்கும் முன் அனுபவம் என்கின்ற ஒன்றை தொழில் நிலையங்கள் கேட்கின்றன. எனவே அதனூடாக அனுபவம் என்கின்ற ஒன்று முதன்மை பெறுகிறது. முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அனுபவம்தான் பிரதானமானது. அனுபவத்தால் தான் முரண்பாட்டை இல்லாமல் செய்ய முடியும் என்கின்ற தன்சார்பு கருத்துக்களை முன்வைத்து கொண்டார்கள். நன்றி. இல்லை, ஆற்றல் உள்ள புதியவர்களே என்கின்ற தன்மையிலே கருத்தாடல் செய்வதற்காக இணுவை கிருஷ்ணா அவர்கள், உபாதிபர் இணுவை கிருஷ்ணா அவர்களை தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். முயற்சி திருவினையாக்கம், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். பெரம்பொருளை பணிந்து தமிழ் தாயை மனதிருத்தி பட்டிமன்றத்தினுடைய தலைமைக்கும் இனிமை தமிழ் சங்கத்தினுடைய பேச்சாளர்களுக்கும் டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்கின்றவர்கள் ஆற்றலுள்ள புதியவர்களே என்கின்ற அணி சார்பாக என்னுடைய வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே வருகிறேன். முயற்சி திருவினையாக்கும். ஒரு நிறுவனத்திலே அந்த நிறுவனத்தை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு நடத்த வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக முயற்சி உடையவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறுவனங்களை நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் 10 வருடம் 15 வருடம் 20 வருடங்களை கழித்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் நிறுவனங்களிலே போயிருந்து என்ன செய்கின்றார்கள்? காலையிலே விரல் இயந்திரத்திலே விரலை பதிக்கின்றார்கள், தங்களுக்கான இருக்கைகளிலே போய் அமருகின்றார்கள், நன்றாக குரட்டை விட்டு நித்திரை கொள்ளுகின்றார்கள், சாப்பாட்டு நேரம் சாப்பிடுகின்றார்கள். என்னுடைய சக நிறுவனத்திலே வேலை செய்த ஒரு ஆசிரியர் நேராக சொல்லியிருக்கின்றார், நான் காலையில் வருகின்றேன், கையொப்பம் வைக்கின்றேன், நித்திரை கொள்ளுகின்றேன், சாப்பிடுகின்றேன், அரசாங்கம் எனக்கு சம்பளம் தருகிறது, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்றைய நிலையிலே அனுபவசாலிகளினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது? இப்படித்தான் இருக்கின்றது. இதை தாண்டி எதனுடைய தலைவர் சொன்னார், செயலில், நடத்தையில், சொல்லில் அவர்களுடைய அனுபவம் அங்கே மேல் நிற்கின்றது, பயன்படுகின்றது. இந்த மூன்றில் எதில் தெரியுமா அவர்கள் முன்னிக்கின்றார்கள்? சொல்லில் மட்டும். அது எப்படி சொல்லில்? எனக்கு 15 வருஷம் அனுபவம் இருக்கு, எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கு, நான் தான் இங்க சீனியர், நான் தான் சீனியர் என்று சொல்லுகின்ற அந்த சீனியர் அனுபவசாலி என்று சொல்லுகின்ற சொல்லில் மட்டும்தான் இவர்களுடைய அனுபவம் பயன்படுகின்றதை ஒழிய மாறாக ஒரு தொழில் நிறுவனத்தை சரியான பாதையில் கொண்டு நடத்துவதற்கு அனுபவம் அவர்களுடையது பயன்படுகின்றதா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்பதே நிதர்சனமாக இருக்கின்றது. எனவே ஒரு அழகான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தினார்கள். எங்களுடைய நடுவரும் பாவித்தார், எதிரணி தலைவரும் பாவித்தார், பட்டறிவு. சரியான சொற்பிரயோகம். ஏனெனில் அவர்களுடைய அறிவு பட்டு போயுள்ளது. அது மீண்டும் தலைத்தெழுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அது பட்டு போய் அங்கே முளைத்தெழ முடியாத பட்டமரமாக கருகி காய்ந்து கிடக்கின்ற அந்த அறிவை வைத்துக்கொண்டு ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியையோ உயர்ச்சியையோ எதையும் சிந்திக்க முடியாத நிலையிலே இன்றைக்கு அந்த அனுபவம் அமைந்திருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம். இப்படியான போக்கில் தான் எங்களுடைய அனுபவசாலிகளினுடைய தன்மை இருக்கின்றது. அப்ப நிறுவனங்களை கொன்று இயக்குகின்றவர்கள் யார், அதனை கொண்டு நடத்துகின்றவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் செய்வன தெரிந்த என்கின்ற தன்மையிலே செயற்படுகின்ற ஆற்றலுடைய புதியவர்கள். இன்றைக்கு கால ஓட்டத்திலே மாறிக்கொண்டிருக்கின்ற யுகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அரசுகளும் நிறுவனங்களும் புதிய யுக்திகளை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றன.
அந்த யுக்திகளை கையாண்டு கொடுக்கின்ற வேலைகளை குறுகிய நேரத்தில் சரியாக செய்து முடிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டால் அங்கே ஆற்றல் உள்ள புதியவர்களிடம் தான் இருக்கின்றது. இங்கே அனுபவங்களை கேட்பதாக நேர்முக பரீட்சைகளிலே அனுபவங்களை கேட்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் இவர்கள் பழைய தொழிலுக்காக தேர்ந்து செய்யப்படுகின்ற பழைய முறைகளில் இருந்தே வெளியே வருகின்றவில்லை. ஆகவே இவர்களுக்கு அங்கே அனுபவம் தான் அடிப்படையாக தேவைப்பட்டு கொண்டிருக்கும். இன்றைய நேர்முக பரீட்சை கூடங்களிலே அவர்கள் அங்கே டை கட்டி இருந்து கொண்டு 5 பேர் இருந்து கொண்டு கேள்வி கேட்டு அனுபவங்களை கேட்டு நேரத்தை வீணடிப்பதில்லை. அழைக்கின்ற நேரத்திலேயே அவர்களுடைய ஆற்றலை ஆளுமையை அங்கே அளந்து விட்டு போகின்றார்கள். இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தேசத்திலேயே யாழ்ப்பாணத்திலே இருந்து கொண்டே கொழும்பிலும் சர்வதேச நிறுவனங்களிலும் வேலை செய்து கொண்டிருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற தன்மையிலே இன்று எளியவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருந்து கொண்டு வெளிநாட்டு நாணய பெறுமதிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எல்லாம் இந்த அனுபவ அறிவு தேவைகள், அவர்களுடைய ஆற்றல் தான் இங்கே தேவைப்படுகின்றது. கூட்டு பொறுப்பு, தலைமைக்கு கட்டுப்படுதலை பற்றி சொன்னார்கள். எடுத்தறிந்து பேசுவதிலும் தலைமையை மதிக்காமலும் தலைமையினுடைய அங்கே கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாமல் செயற்படுகின்ற தான்றோரின் தரமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு தொழில் நிறுவனங்களிலே தங்களை அனுபவசாலிகளாக காட்டிக்கொண்டிருக்கின்ற நான் தான் சீனியர் என்கின்ற இருமாப்புடன் இருக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்களே ஒழிய எளியவர்கள் அல்ல. இளையவர்கள் தலைமையை அனுசரித்து தலைமைக்கு மதித்து தலைமையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகின்ற தன்மையில் தான் எளியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக அப்படி இருக்கின்ற எளியவர்களையும் தவறான பாதையிலே வழிநடத்துபவர்களாக தலைமைக்கும் செயற்பாடுகின்ற அங்கே தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிப்பவர்களாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கதைகளை பேசி குழப்பி விடுகின்றவர்களாக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் தங்களை அனுபவம் உள்ளவர்களாக காட்டிக்கொள்ளுகின்ற இந்த தொழில் நிலையங்களில் இருக்கின்றவர்கள் தான் தொலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அனுபவம் உள்ளவர்கள் பிறர் குற்றங்களை காண்பதில் மட்டும்தான் தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய இயலாமையை தங்களுடைய ஆற்றாமையை அவர்கள் உணர்ந்து கொள்வதாக இல்லை. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிக்கும் என் குற்றமாக இறைக்கு என்று சொல்கின்றார்கள். இவர்களுடைய செயல் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் வங்கி இல்லா மற்றவர்களில் பிழை இருக்கின்றது, இல்லாத இடைகளிலும் பிழைகளை உருவாக்கி அவர்களை நோண்டி நொங்கெடுத்து அவர்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் தடுத்து தாங்கள் அதில் திருப்திப்படுகின்ற தன்மையில் தான் இன்றைய தொழில் நிறுவனங்களில் இருக்கின்ற அனுபவசாலிகள் இருக்கின்றார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. இயல்பாக சொன்னால் வைக்கோல் பட்டடை நாய் என்கின்ற நிலையில் தான் இன்றைய தொழில் நிறுவனங்களுடைய அனுபவசாலிகள் இருக்கின்றார்களே என்பது உண்மை என கூறி என்னுடைய அணி சார்ந்த வாதத்தை என்னுடைய ஏனைய பேச்சாளர்கள் முன்னெடுப்பார்கள் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு பதிலாக அனுபவம் என்று சொல்லுகின்ற பழையவர்கள் தொடர் முயற்சி அற்றவர்கள். நாங்கள் முயற்சியும் அதற்கேற்ற பயிற்சியோடும் இருக்கிறோம். பட்டறிவு என்பது ஒரு பட்டுப்போன அறிவு, அது சமகாலத்துக்கு பொருத்தப்பாடு அற்றது. அனுபவங்கள் தான் எங்களிடம் நிறைந்திருக்கின்ற என்று சொல்பவர்களே நிறுவனங்களினுடைய முரண்பாடுகளுக்கு வித்தாக அமைகிறார்கள். எனவே புதியவர்களிடம் ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றல் உலகளாவிய ரீதியிலே அவர்கள் திறமை மிகுந்தவர்களாக தங்களை காட்டுவதற்குரிய களங்களை அமைத்திருக்கிறார்கள் என்ற நிறைந்த விடயங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதற்கு பதிலிருப்பதற்காக மீளவும் அனுபவம் உள்ள பழையவர்களே தொழில் நிறுவனங்களை உடைய வெற்றிக்கு வழிவகுக்கிறார்கள் என்கின்ற தன்மையில் தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக இனிவிலைச் சேர்ந்த குமுதன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வெல்ல பெரம்பொருளின் பாதார விந்தங்களை பணித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் தலைமையாக இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய சைவப்புலவர் முகுந்தன் அவர்களுக்கும் எந்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற டான்ஸ் டிவி சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எங்களுக்கு பட்டிமன்றத்திலே நல்ல ஒரு காலத்துக்கு பொருத்தமான நல்ல ஒரு தலையங்கம் கிடைத்திருக்கின்றது. இந்த சமகாலத்திலே ஒரு பேசு பொருளாக அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த தொழில், அதாவது தொழில் நிலையங்களிலே பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவம் உள்ள பழையவர்களா அல்லது ஆற்றல் உள்ள புதியவர்களா? நான் அந்த வகையிலே தொழில் நிலையங்களில் பணிகளை செய்வதில்
அனுபவம் உள்ள பழையவர்கள் தான் என்கின்ற தரப்பினுடைய வாதங்களை வலுச்சேர்ப்பதற்காக வந்துள்ளேன். இன்று இந்த பழைய உங்களுக்கு ஒரு சினிமா பாட்டு, அதாவது எங்களுடைய கவிஞர் வைரமுத்து சொல்லி இருக்கின்றார், பட்டப்படிப்பு படித்து வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதி, கிழவிக்கு அறிவுண்டு மிச்சம். நான் சொல்லவில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறுதான் இந்த அனுபவத்தை கவிஞர்கள் அறிஞர்கள் அந்த காலத்திலிருந்தே சொல்லி வந்திருக்கின்றார்கள். அதாவது அனுபவம் என்பது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, அதனூடாக ஒரு அனுபவம் பெறும், அதனூடாக ஒரு வினைத்திறன் பெறும். அந்த வினைத்திறன் அனுபவம் வரும்பொழுது ஒரு விஷயத்தை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து அதனூடாக ஒரு இயல்பாகவே அந்த விடயங்கள் அவர்களுடைய மூளையிலே பதியப்படும். ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனை கொண்டு வரும் பொழுது அதனை எவ்வாறு நாங்கள் அணுக வேண்டும், எவ்வாறு அதனை ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம், தீர்மானம் எடுக்கின்ற விஷயத்திலே அனுபவம் முதன்மை பெறுகின்றது. ஒரு புதியவரை கொண்டு விட்டால் அந்த இடத்திலே அவர் தீர்மானம் எடுக்க முடியாமல் அவர் படித்ததை மட்டும்தான் யோசிப்பார். அதாவது அவருடைய தியரியை மட்டும்தான் யோசிப்பார். சில விஷயங்கள் நாங்கள் தியரிக்கு அப்பால்வே ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டும். அப்போ அந்த பழையவர்கள் கூட அந்த காலத்தை படித்துத்தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் அந்த பட்டறிவு என்பது, இவர் சொன்னார்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், பட்டறிவு என்றால் பட்டுப்போன அறிவு. அப்படியல்ல, பட்டறிவு என்பது அவருடைய அனுபவத்தை தான் சொல்ல, அதாவது நீண்ட காலமாக அவர் தன்னுடைய சேவையிலேயே கொண்டுள்ள அறிவு. இந்த பட்டறிவு தான் அவருடைய சேவையை மேலும் வினைத்திறனாக எடுத்து செல்வதற்கு உதவும். அவ்வாறுதான் இன்று பல அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், தனியார் திணைக்களாக இருக்கலாம், அல்லது கூட்டுறவுசார் நிறுவனங்களாக இருக்கலாம். இன்று இந்த இளையவர்களா அல்லது பழையவர்களா என்ற ஒரு முரண்பாடு இருக்கின்றது. இளையவர்கள் நிற்கின்றார்கள், நாங்கள் புதுசாக வந்தவர்கள், நவீனத்தை அறிந்தவர்கள், இந்த பழையவர்களுக்கு இந்த பழசுகளுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் செய்வோம் என்று வேகமாக சென்று முட்டி மோதி பல்வேறுபட்ட நிறுவனங்களின் பிரச்சனைகளை நிறுவனங்கள் எதிர்கொள்வதற்கு, தேவையற்ற பிரச்சனைகளை நிறுவனங்களை இட்டுச் செல்வதற்கு பார்த்தால் புதியவர்களுடைய செயற்பாடுகள்லாம் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலே மிகவும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாணத்திலே மிகவும் ஒரு மக்கள் எல்லாம் இக்கட்டான இருந்தபோது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசு அதிகாரி இருந்தார். நிச்சயமாக அந்த காலத்திலே அவருடைய அந்த அனுபவம் தான் எங்களுடைய மக்களுக்கு அந்த பொருளாதார பொருட்களுடைய தட்டுப்பாடு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவருடைய அனுபவம் உண்மையில் இன்றியமையாது. இன்று கூட அவர் அமரத்துவம் அடைந்தால் கூட இன்று பல பேர் அவருடைய காலப்பகுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த நேரத்திலே அவருடைய அனுபவம், அவருடைய சேவை காலம் அனுபவம் இருந்தது எங்களுடைய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. அவ்வாறு தான் இன்று பல்வேறு புதியவர்கள் ஊழல் மோசடிகள் என்றெல்லாம் நாட்டிலே இந்த இலத்திரனியல் ஊடகங்களிலே பார்க்கப்படுகின்றது. என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் யோசிக்கின்றார்கள், அந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடித்தால் மற்றவர்களுக்கு தெரியாதாம் என்ற ஒரு பழையவர்கள் சொல்லு. அது மாதிரி தான் நாங்கள் களவெடுத்தால் ஒருவருக்கும் தெரியாது என்று சில இடங்களிலே சில செய்து பொழுது அது எங்கே செய்தென்றால் சட்டங்கள் இருக்கின்றது, அதற்குரிய சுற்றறிகள் இருக்கின்றது, அதனூடாக அவர்கள் பிடிபட்டு விடுகிறார்கள். அதன் பின் அவர்கள் மேல் அவருடைய பெயர்கள் ஊடகங்கள் ஒவ்வொரு இடங்களிலே கதைக்கப்படுவார். அவருடைய பேர் அவர்கள் உண்மையிலே சரியான துன்பப்படுகிறார். ஏன்? அவருடைய அனுபவம் இல்லை. நான் ஒரு பிழையை செய்தால் நான் பிடிபடுவேன் என்கின்ற அந்த அனுபவம் இன்மை இன்று அவர்களை ஒரு பிழையான வழிக்கு தள்ளி செல்கின்றது. மேலும் இன்று நவீன இலத்திரனியலிலே எவ்வாறு அரசு அலுவலகங்கள் சரி, வேறு திணைக்களங்கள் சரி, வேறு தனியார் நிலையங்கள் சரி, நாங்கள் சொல்லுவார்கள் இல்லாமல் நவீனம் வந்துவிட்டது, கைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது என்று சொன்னாலும் இன்று எத்தனையோ இடத்திலே மணிக்கணக்கிலே போய் மக்கள் ஏன் நின்று செய்கின்றார்கள்? இவ்வளவு புதியவர்கள் பாய்ச்சப்பட்டிருக்கின்றார்கள் நிறுவனங்களுக்குள். ஆனால் அந்த பழையவர்கள் அந்த காலத்திலே பழைய டைப்ரைட்டர் பேனைகளோடு இருந்து செய்த வேலைகளை தான் இன்று இவ்வளவு நவீன இலத்திரனியல் சாதனங்கள் நவீன நுட்பங்களை பயன்படுத்தியவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இன்று கூட எங்களை தலைவர் சொன்னது மாதிரி மாற்றம் என்று சொல்லி எல்லாம் கொண்டு விட்டார். எங்குமே எதுவும் மாற்றம் ஏற்படவில்லை. புதியவர்களை கொண்டு ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. பழையருடைய அனுபவம் இன்றும் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. முட்டி மோதி போய் நிற்கின்றார்கள் பல இடங்களிலே. அவ்வாறு இன்றும் எனவே புதியவர்கள் ஒரு திணைக்களத்துக்கு வந்தாலும் அவர்கள் அனுபவத்தை பெற்று பழையவர்களாக வந்தால் தான் அவருடைய முற்று முழுதான வினைத்திறனான சேவையை மக்களுக்கு வழங்க முடியும். இன்று கூட முன்பு ஒரு பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றால் வேலைக்கு செல்லும் பொழுது
நேரடியாக ஒரு சோதனையை வைத்து விட்டு விடுவார்கள். இன்று அவர்கள் போய் திணைக்களங்களில் படுகின்ற பிரச்சனைகளை பார்த்து இன்று பல்கலைக்கழகங்களிலும் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருட பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அனுபவம் வேண்டும் என்கின்ற ஒரு தன்மைக்காக இன்று கட்டாயம் அனுபவத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துத்தான் இன்று பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்களும் கட்டாயம் ஒருவரிடம் திணைக்களங்களிலோ இல்லாத ஏனைய நிறுவனங்களிலோ சென்று பயிற்சியை பெற வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் என்ற ஒரு கொள்கையை வகுத்திருக்கின்றது. எனவே தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவம் உள்ள பழையவர்களே என்று நான் எனது வாதத்தை கூறி எனது நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல விடயம். குமுதன் அவர்கள் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற தளத்திலே நின்று கொண்டு தன்னுடைய அந்த சமகாலத்தினுடைய சிந்தனை ஓட்டங்களையும் நிறுவனம் சார் விடயங்களையும் உள்ளீர்த்து கொண்ட என்னுடைய அந்த தன்மை அவருடைய பேச்சிலே வெளிப்பட்டு கொண்டது. எனவே அந்த அனுபவம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் அது நிறுவனத்தின் வெற்றிக்கும் சரி, நிறுவனத்தால் பெறுகின்ற ஏனையோரும் சரி, உயர்நிலை அடைவதற்கு அனுபவம் என்கின்ற ஒன்று மிக மிக அடிப்படையானது. எனவே அனுபவம் மிகுந்த ஆற்றல் மிகுந்தவர்களும் பார்க்க அனுபவம் மிகுந்தவர்களுடைய காலங்கள் எங்களுடைய யாழ்குடா நாட்டில் எவ்வாறாக இருந்து கொண்டு என்கின்ற சில உதாரணங்களை கூட முன்வைத்து கொண்டார்கள். இல்லை, எங்களுக்கு சமகாலத்துக்கு தேவையானது செவ்வனே நிறுவனங்களை வெற்றி பாதையிலே சமைப்பதற்கு உதவுவது எதுவென்றால் ஆற்றல் மிகுந்த புதியவர்களே என்கின்ற கருத்தாடலை முன்வைப்பதற்காக ஆசிரியை கோகிலா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சிவப்பரம்பொருளை மனதில் நிறுத்தி தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் டான் தமிழ் ஒளிபரப்பு உறவுகளுக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு, தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவமுள்ள பழையவர்களே, ஆற்றலுள்ள புதியவர்களே என்ற தலைப்பில் புதியவர்களே தொழில் நிலையங்களில் தமது ஆற்றல்களை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருப்பொருளில் வாதாட வந்திருக்கின்றேன். முன்பு பேசிய எதிர்க்கட்சி பேச்சாளர்கள் கூறினார்கள், அதாவது இன்றைய காலகட்டங்களில் இளைய தலைமுறையினை விட பழைய காலங்களிலே அந்த நிலவரங்களை புரிந்து உதவி புரிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். இவரும் ஒரு ஊழியர், அவருக்கு தெரியாது போல இடர்கால பகுதியிலே இடர் நிவாரணங்கள் எல்லாம் இந்த இளைய தலைமுறைகளினால் எவ்வாறு சிறப்பான முறையிலே ஆற்றப்பட்டிருக்கின்றது, எமது மக்களுக்கு வாழ்வாதார தேவைகள் எவ்வளவோ பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்று அவர் ஒரு தொழில் நிறுவனத்தில் இருந்தும் கூட அவர் இந்த கருத்தை சுட்டியிருக்கின்றார். மற்றும் அந்த இளைய தலைமுறையினருக்கு அரச மொழி கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறியிருந்தார். அது உண்மையிலேயே அவர்களுடைய ஆற்றல்களை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கின் அடிப்படையிலே தான் இப்பொழுது திட்டங்கள் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டு கொண்டது. ஏனென்று சொன்னால் இளைய தலைமுறைகள் சிறப்பான முறைகளே தமது பணிகளை இன்னும் வினைத்திறனாக செவ்வனே ஆற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்போக்குக்காக மட்டுமே இந்த தொழில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விட்டுவிடல் என்ற அந்த வள்ளுவர் கூற்றுக்கு இணங்க, ஒரு செயலை எவனால் சிறப்பான முறையில் செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து சிறப்புடன் செய்தால் அந்த செயல் ஒரு வெற்றி பெறும். அதுபோல இப்பொழுது இருக்கின்ற பழையவர்கள் எல்லாம் தங்களால் தான் எல்லாம் முடியும், இந்த இளையவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அனுபவசாலிகள், முதிர்ந்த பழங்கள் என்று சொல்லி தங்களை பெருமை பேசிக்கொண்டு இளைய தலைமுறை ஆற்றல் உள்ளவர்களை மழுங்கடித்து கொண்டு அவருடைய ஆற்றல்களை குறைக்கின்ற வகையிலே அவர்களுடைய செயற்பாடுகளை தாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் இந்த தொழில் ரீதியான பின்னடைவுகள் ஏற்படுகின்றது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எண்ணியார் எண்ணம் இழப்பார், இடனறிந்து துண்ணிச் செய்யின் என்ற வள்ளுவன் கூற்று இங்கே நாங்கள் சிறப்பான முறையிலே சொல்லலாம். அனுபவம் உள்ளவர்கள் எண்ணுவார்களே தவிர அவர்கள் ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய சிந்தையில் விழாது என்பது
இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் இளைய தலைமுறைகள் எண்ணுவதை விட செயலாற்றல் மிக்கவர்களாகவே இருப்பார்கள். அதாவது கண் பார்த்தால் கை செய்யும். இப்பொழுது இளையவர்கள் அப்படியானவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்போ கணனிமய, அதாவது நவீன தொழில்நுட்ப சாதனங்களுடன் அவர்கள் ஒன்றிணைந்த வாழ்க்கை போக்கை அவர்கள் இளையவர்கள் அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பதனால் வேலைகளை இலகுவான முறையிலே அவர்கள் எவ்வாறு இந்த வேலையை இலகுவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பழையவர்கள் எல்லாம் தமது பழைய பாணியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நேரத்தை வீணடித்து தொழில் நிலையங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே முடக்கி வைத்துக்கொண்டு வினைத்திறனான செயற்பாட்டை அங்கே செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த அனுபவம் உள்ள பழையவர்களை என்பது எமது கண்கூடான சில விடயங்களாக இருக்கின்றது. மற்றும் பழையவர்கள் முதிர்ச்சியானவர்கள், அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேலை தளங்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வுகளை தாங்களாகவே வழங்கி, என்றால் அவர்கள் சீனியர்கள், அவர்கள்லாம் இந்த பொறுப்பை அடுத்ததாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு அந்த பொறுப்பை பற்றி அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டு திறன் அங்கே அவர்களிடம் இருக்காது. ஆனால் அவர்கள் நான் பெரியவர்கள், நாங்கள் சிறியவர்கள் சொல்கின்றதை கேட்க மாட்டோம் என்ற ஒரு போக்கிலே அவருடைய நிர்வாக செயற்பாடுகள் முடக்கப்படுகின்றது. இதனால் தொழில்நுட்ப நிலையங்களிலே பல பின்னடைவுகளை ஏற்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை அங்கே ஏற்படுவதற்கு இந்த அனுபவம் உள்ள பழையவர்கள் காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். இன்றைய புதியவர்கள் தம்மை உருவாக்கிய சமூகத்துக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு கொண்ட, அதாவது துடிப்பான இளைஞர்கள், அதாவது அனுபவமுள்ள பழையவர்களை விட இந்த ஆற்றல் உள்ள புதியவர்கள் ஒரு துடிப்பான செயற்திறன் மிக்க வினைத்திறனுடைய, அதாவது தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தோடு இணைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் அந்த அனுபவம் உள்ள பழையவர்களுக்கு அந்த திறன்கள் மிக மிக குறைவாகவே இருக்கின்றது. எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் செய்கின்ற வேலைகளை பார்க்கிலும் இந்த ஆற்றலுள்ள புதியவர்கள் பல மடங்கு வேலைகளை ஒரு குறித்த சில மணி நேரங்களில் செய்து முடித்து அந்த வேலைகளில் வெற்றி காண்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லொரு கருத்து பதிவுகள். அனுபவமுள்ள பழையவர்கள் சிந்திக்கிறார்கள், ஆற்றல் மிகுந்த புதியவர்கள் உடனடியாகவே செயற்படுத்துகிறார்கள். சிந்திப்பதில் நேர தாமதங்கள் ஆகின்றன, செயற்படுத்துவது கால விரயத்தை குறைக்கிறது என்கின்ற ஒரு கருத்தியல். வீண் முரண்பாடுகளை இவர்கள்தான் உருவாக்குகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தியல். எனவே நிறைந்த முரண்பாடுகளுக்கு அனுபவம் மிகுந்தவர்கள்தான் காரணம். இந்த புதியவர்களுக்கு வழிவிடுங்கள், அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நிறைந்த தொழில்நுட்ப யுகத்தில் அத்தனை திறமைகளும் அவரிடம் இருக்கிறது. அவர்களுக்கு வழிவிட்டால் தொழில் நிறுவனங்கள் நிறைந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற கருத்தியலை முன்வைத்து கொண்டார்கள். நன்றி பாராட்டி, இல்லை மீளவும் தொழில் நிலையங்களுடைய பணிகள் செவ்வனே நிகழ்வதற்கு அடிப்படையானவர்களும் காரணமானவர்களும் அனுபவமுள்ள பழையவர்களே என்கின்ற கருத்துக்கு வலி சேர்ப்பதற்காக இணுவை ஆசிரியர் உதயன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தமிழ் அன்னைக்கு தலைவணங்கி இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய பேச்சாளர் உறவுகளே, இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமை கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவமுள்ள பழையவர்களா ஆற்றலுள்ள புதியவர்களா என்கின்ற விடயப்பரப்பிலே அனுபவமுள்ள பழையவர்களே என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை முன்வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறேன். இங்கே இந்த தலைப்பிலே எனக்கு ஒரு சந்தேகம். ஆற்றல் உள்ள புதியவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக அனுபவம் இருக்காது. ஆனால் அனுபவம் உள்ள பழையவர்கள் அப்ப ஆற்றல் இல்லையா அவர்களுக்கு? இங்கே இவர்கள், இந்த பழையவர்கள் ஆற்றலோடு அனுபவத்தை கொண்டு பல நிறுவனங்களை நடாத்துகின்ற பெரியவர்கள். இன்றைக்கு எந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும்
ஏன் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை கூட எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஒரு பழையவர்களாகவே இருக்கிறார்கள். காரணம், அந்த நிறுவனத்தையோ அல்லது அந்த நாட்டையோ மிக செவ்வனே தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அவர் ஆற்றலோடு நடத்துவார் என்கின்ற வகையிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும், நீங்கள் எந்த ஒரு நாட்டிலே பார்த்தாலும் ஒரு பழையவர்கள் தான் தலைவர்களாக இருப்பார்கள், அல்ல அந்த நாட்டினுடைய அதிபராக இருப்பார். தன்னுடைய அனுபவ ஆற்றலை கொண்டு தான் கட்டப்பட்டவற்றை தான் கண்ட அனுபவங்களை கொண்டு அவர் எத்தனையோ பொதுமக்களை கண்டிருப்பார். ஒரு சேவை நிலையமாக இருந்தால் எத்தனையோ அதிகாரிகளை கண்டிருப்பார், எத்தனையோ அரசுகளை கண்டிருப்பார், ஏன் அந்த காலத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை கூட கண்டிருப்பார். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு எதிர்ப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதை சீர் செய்து கொண்டு நடத்துபவர்களே பழையவர்கள். இங்கே பலரும் தாங்கள் பட்ட அனுபவத்தை வைத்துக்கொண்டு பழையவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை இங்கே எதிரணியினர் முன்வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களோட ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது. அப்ப இந்த அனுபவமுள்ள பெரியவர்கள் தான் ஒரு வினைத்திறனாக எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தாங்கள் கற்ற கல்வி, அதுவும் சொல்லுவார்கள், ஏட்டு கல்வி கறிக்குதவாது. இந்த எளியவர்கள் தங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற வகையிலே நடப்பவர்கள். ஆனால் பெரியவர்கள் உணர்வுக்கு இரையாகாமல் தங்களுடைய அறிவை கொண்டு அந்த செயற்பாடை செய்பவர்கள். இதுதான் இந்த எளியவர்களுக்கும் அனுபவம் பெற்ற பழையவர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். அதற்கேற்ற வகையிலே அவர்களுக்கு தெரியும், ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஊரில் பழமொழி இருக்கு. அவர்கள் தங்களுடைய அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த செயற்பாடுகள் செய்வார்கள். சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை பற்றித்தான் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உழுகிற மாடு எங்க போயும் உழும், படுக்கிற மாடு எங்க போயும் படுக்கும். அப்ப ஒரு நிறுவனத்திலே வேலை செய்பவர் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை கொண்டு நடத்த வேண்டிய பொறுப்புள்ள பெரியவர்களை பற்றி தான் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வதெல்லாம் எங்கேயோ பொழுதுபோக்குக்காக வந்தவர்களை பற்றி. ஒரு செவ்வனே ஒரு சேவையை ஆற்ற வேண்டும் என்று நினைப்பவன் அந்த வகையிலே வலிகளை சுமந்து தன்னுடைய சேவைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த எரும மாட்டில் மழை பெய்தது என்று சொல்லுவினோம், அப்படியே அவர்களை பற்றி அல்ல. ஒரு முயற்சி என்று சொன்னார்கள். இந்த முயற்சி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நிச்சயம் தேவை. அது எளியவர்களிடம் இருக்கலாம், முயற்சி இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எந்த திசையாலே போனால் எந்த வகையிலே அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற அறிவு அவர்களிடம் இருக்காது. அதனாலே போய் முட்டி மோதி நிற்பார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அந்த நிறுவனம் சம்பந்தமான சட்டதிட்டங்கள் தெரியாமல் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன என்பதை தெரியாமல் இருக்கும். அப்ப புதியவர்கள் இது சம்பந்தமாக அனுபவம் உள்ளவர்களிடம் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த அனுபவ பகிர்வை பெற்றுக்கொண்டு தாங்கள் அடுத்த ஒரு தங்களுடைய கட்டத்துக்கு அவர்கள் நகரலாம். எனவேதான் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நிறுவனங்களிலே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அல்லது அதிகாரங்கள் கொண்ட சபைகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டு என்பதை அது சம்பந்தமாக இந்த பெரியவர்களிடம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த எளியவர்கள் அது சம்பந்தமான அறிவில்லாமல் தாங்கள் பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு இன்றைக்கு எத்தனையோ நிறுவனங்களை மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் புதியவர், அவரிடம் நாங்கள் ஒரு பிரச்சனையை கோரிய பொழுது அவர் சொன்னார், பொறுங்கோன், இப்போதான் நான் புதுசாக போயிருக்கிறேன், இன்னும் எனக்கு அந்த எங்கே என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் அதுக்குரிய அனுபவத்தை பெற வேணும், அதுக்கு பிறகு நான் உங்களோட அந்த விஷயம் சம்பந்தமாக கதைக்கிறேன். அப்போ இதுதான் நடைமுறை யதார்த்தம். ஒரு எளியவன் வந்து கொண்டு தன்னிடம் ஒரு அனுபவம் என்பதை எதிர்பார்க்க முடியாது. அவர் நிச்சயமாக பெரியவர்களிடம் அந்த அனுபவத்தை பெற்று அவர்
தன்னுடைய சேவையை ஆற்ற வேண்டும் என்று கூறி தொழில் நிலையங்களில் பணிகளை செய்பவர்கள் அனுபவமுள்ள பழையவர்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்பவர்கள் அனுபவமுள்ள பழையவர்களே என்கின்ற கருத்தியலுக்கு நிறைந்த பழமொழிகள். அத்தனையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தலைப்பிலே இருக்கக்கூடிய விடயத்தையே தனக்கு ஏற்றாற்போல் அதை மாற்றியமைத்து அனுபவமா ஆற்றலா என்கின்ற இந்த இரட்டை சொல்களை வைத்துக்கொண்டு லாபகரமாக தன்னுடைய கருத்தினை ஆரம்பித்து கொண்டார்கள். அத்தனை விடயங்களிலும் வெளிப்படுத்தப்பட்ட விடயம் நிறுவனத்தின் வெற்றிக்கு மிகவும் முக்கியமானது அனுபவம்தான் என்கின்ற கருத்தியலோடு இந்த அணி தன்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்திருக்கிறது. இதற்கு மறுதளித்து இல்லை ஆற்றல் மிகுந்த புதியவர்களே என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் ஆசிரியர் வாகீசன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தாய் தமிழை வணங்கி எனவே தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய வந்தனங்கள். இன்றைய இந்த பட்டிமண்டபத்தில் பணிகளை செய்வனே செய்பவர்கள் ஆற்றலுள்ள புதியவர்களே என்ற வகையில் எந்தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம் என முனைகின்றேன். அதற்கு முன்னதாக இந்த அனுபவம் உள்ள பழையவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது தங்களுக்கு அனுபவம் இருக்கின்ற விடயங்கள் அனுபவம் இருக்கின்றதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புதியவர்கள் அப்படி அல்ல. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த நாட்டினுடைய தலைவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று பதிவு செய்திருந்தார். ஆனால் ஒன்று யோசிக்கணும், அவைக்கு பின்னால் போகிற முழு பேரும் பிஏ ஆக்கள் முழு பேரும் ஆற்றல் உள்ள புதியவர்கள். அவர் என்ன செய்யணும், எந்த ரூட்டில் போகணும், எந்த ரூட்டில் திரும்ப வரணும்ன்றதை முழு டிசைன் பண்ணி அவருக்கு சொல்லி கொண்டிருப்பவர்கள் ஆற்றல் உள்ள புதியவர்கள். நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், அவர்களுக்கு பின்னாலே இருந்து இயக்குபவர்கள் ஆற்றல் உள்ள புதியவர்கள் தான். அடுத்ததாக கூறியிருந்தார்கள், அந்த புதியவர்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி. அது உண்மைதான். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே ஒரு சட்டத்திட்டத்தையும் தெரிஞ்சால் உங்களை கேள்வி கேட்பினம். அந்த கணக்குங்க இந்த கணக்குங்க அது எப்படி வந்தது இது எப்படி வந்தது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே. சொல்லிக் கொடுத்தால் பிரச்சனை. ஆகவே நான் எப்படி இருந்தேனோ அவர் சொல்றதை கேட்டுத்தான் நான் நடந்தேன். நீயும் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் இருந்துட்டு போ. இதுதான் நான் 40 வருடம் கண்ட அனுபவம். இதை நீ பின்பற்றினால் நீயும் சிறந்த அனுபவசாலியாகவே இருப்பாய் என்பதுதான் அந்த அனுபவசாலிகளுடைய கருத்து. இதுதான் தேவையான நாட்டுக்கு. அடுத்தது சொன்னார், சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது. வேறாதுதான். ஏனென்றால் வேளாண்மையை செய்து கொண்டு வந்து வீட்டை வச்சு எலிதிண்டு பூனதுண்டு கிடப்பான அரிச்சு அதிலும் பார்க்க ஆன்லைனில் விற்றுட்டு போயிடுவான். வயலில் நெல் அறுவடை செய்தாச்சா, ஆன்லைனில் போட்டாச்சு, என்ன விலை, மூளைக்கு என்ன விலை, இலங்கையில் விற்பனை இல்லையா, எந்த நாட்டில் அரிசி தட்டுப்பாடு, ஆன்லைனில் பார்த்தாச்சு, கியூஆர் கோட் அடித்தாச்சு, ரைட். சிறு பிள்ளை வேளாண்மை வீட்டை வராது. இப்போ ஆன்லைனில் வேறு நாடுகளுக்கு போயிடும். யோசிச்சு கொள்ளுங்க. புதிய ஆற்றல் உள்ளவர்கள் இதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக கூறினார்கள், பல விடயங்களை கூறினார்கள். இனி அவங்கள்ட்ட கதைச்சு கொண்டிருந்தால் அது சரி வராது. இனி என்னுடைய விடயத்துக்கு வருகிறேன். தற்பொழுது அந்த முன்னைய தொழில் நிலையங்களில் இப்போ சாதாரணமாக ஒரு புடவைக்கடை அல்லது ஏதாவது நிலையங்களை எடுத்துக்கொண்டால் முதலாளிகளுடைய பெயரிலே தான் அந்த விலைப்பட்டியல் இருக்கும். அவற்றை பெயரை பாடமாக்கணும். ஆர்டிஎஸ் டிவியு ஏதோ ஒரு பெயரில் ஒவ்வொரு இலக்கம் வச்சு ஆக்கள் வந்தனைக்கும் ஐயா என்ன விலை ஆர்டிஎஸ் அவர் தான் விலை சொல்லி வேறு தெரியாது. பொஸ் ஆர்டிஎஸ் இன்ன விலை. இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாம் கியூஆர் கோட் எல்லாம் விளையாடிச்சாச்சு, மிஷினில் உடனே முன்னுக்கு பிடிச்சா சரி, வேற ஒன்றும் செய்யலாது. இன்றைய காலகட்டத்தில் ஆற்றல் உள்ள புதியவர்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை பழகிக்கொண்டு தங்களுடைய வேலைகளை மிகவும் திறமையாக நுண்மையானதாக செய்து கொண்டிருக்கின்ற நிலைமைதான் இங்கு காணப்படுகின்றது. ஏன் அன்றாட நாங்கள் பாவிக்கின்ற வாகனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்வார்கள், நாங்கள் 30 வருட அனுபவம் வாய்ந்த வாகனங்கள் திருத்துகின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் தற்பொழுது அந்த வேலையெல்லாம் இல்லை. வாகனத்தை கொண்டு போய் ஒரு ஸ்டாண்டில் விட்டுட்டு அந்த வாகனத்துக்கு ஒரு வயரை கொள்விட்டு சுவிட்சை போட்டு விட்டால் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லும் இந்த வாகனத்தில் என்ன பிழை என்று. அவர் ஜோதிச்சு வாகனத்தை முழுக்க கலட்டி திரும்ப போட்டே 2 நாட்டில் ஆடி சொல்லுவார். அது எந்த அனுபவத்தில் அப்படித்தான் 2 நாட்டில் ஆடி தான் வாகனம் ஓடும் உண்டு.
அந்த கதையெல்லாம் உப்பே இல்லை. சுவிட்சை போட்டாச்சு, என்ன பிள்ளைன்றதாச்சு, அந்த உரிய பொருளை மட்டும் அந்த வாகனத்திலிருந்து நீக்கிவிட்டு புதிய பொருளை இணைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த வாகனம் இயங்கி ஓடத் தொடங்குகிறது என்று சொன்னால் அந்த புதியவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களாக இன்றைய காலத்திலே இருக்கின்றார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. அதேபோல இந்த புதியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்கு வாய்க்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பழையவர்கள் அனுபவசாலிகளுக்கு தெரியும். உதாரணமாக அண்மையிலே ஒரு வீதி போடப்பட்டிருந்த பொழுது அங்கே பழைய ஒருவர் இருந்து கொண்டு அதை பார்க்கின்றார். எத்தனை அடியில் எத்தனை சென்டிமீட்டர் குறைஞ்சா எத்தனை லாபம் பெறும் என்று அவர் பார்க்கிறார். ஒரு அடுக்கு சல்லியை குறைக்கிறதா, ஒரு அடுக்கு மண்ணை குறைக்கிறதா, பெரிய கண்டைகள்ல குறைக்கிறதா, என்னத்தை குறைச்சா தனக்கு எவ்வளோ லாபம் பெறும் என்று ரோடு போட்டு முடிஞ்சாச்சு. புதியவன் வாரார், சேவை லெவலிங் வச்சு பார்க்குறார், எல்லாம் அளந்து பார்த்தாச்சு, இத்தனை சென்டிமீட்டர் காணையில். அங்கே ஆள் பிடிபட்டு போனார். இத்தனை மில்லிமீட்டர் காணையில், இத்தனை சென்டிமீட்டர் காணையில் ரோட்டில் இவ்வளவு எடுத்தாச்சு. இதை பழைய அனுபவசாலிகள் விரும்புவதில்லை. அதுதான் இன்றைய யதார்த்தம். நான் எப்படி இருந்தனோ நீயும் அப்படியே இரு என்ற வகையில் தான் அவர்களுடைய சிந்தனைகள் செய்து கொண்டிருக்கின்றன தவிர அவர்களால் எந்த விதமான புதிய சிந்தனைகளுக்கும் ஈடு கொடுக்கின்ற அளவில் அவர்கள் இல்லை என்பதே வாதமாக இருக்கின்றது. பணிகளை அதிகமாக்குபவர்கள் புதியவர்கள், பணிகளை குறைப்பவர்கள் புதியவர்கள். அதேபோல பணியை கூட்டுபவர்கள் பழையவர்கள், பணியை குறைப்பவர்கள் புதியவர்கள், பணிச்சுமையை ஏற்றுபவர்கள் பழையவர்கள், பணிச்சுமையை குறைப்பவர்கள் புதியவர்கள், பழியை போடுபவர்கள் பழையவர்கள், பழுதின்றி செய்பவர்கள் புதியவர்கள், நேரத்தை அதிகமாக்குபவர்கள் பழையவர்கள், நேரத்துக்கு செய்து முடிப்பவர் புதியவர்கள் என்ற வகையில் என்றும் புதியவர்களுடைய சிந்தனைகளிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற வகையில் எந்தரப்பு வாதத்தை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு கருத்து பதிவு. அனுபவங்களிலும் பார்க்க ஆற்றல் தான் மேலானது என்பதை எனக்கு இன்னும் அனுபவம் இருக்கிறது என்று சொல்லியே காலத்தை வீணடிக்கிற பொழுது நாங்கள் செயலினூடாக ஒரு சொல்லை நிறைந்த செயல் வடிவமாக்குகிறோம். நீங்கள் பல சொற்களில் அந்த செயலை செய்வதே இல்லை என்கின்ற கருத்து விடயத்தை பதிவு செய்தார்கள். நிறைந்த இடர்பாடுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் அனுபவசாலிகளாக தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதுதான் காரணமாக இருக்கிறார்கள். அந்த பழமொழிகளை கூட சமகாலத்துக்கு ஏற்றாற்போல லாபகமாக தன்னுடைய கருத்தியலுக்கு ஏற்றாற்போல மாற்றி விளைந்த பயிர் வீடு வராது என்றால் அது வியாபார நிலையத்துக்கு நேரடியாக சென்று விற்பனையாகி லாபகரமாகிவிடும் என்கின்ற தன்மையிலே தனது கருத்து ஓட்டங்களூடாக வலிச்சேர்த்து கொண்டார். ஆசிரியர் வாய்சன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்பொழுது இருதரப்பும் முறைமையாக கருத்துக்களை பேசி முடித்திருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் இந்த இருதரப்புகளும் தொட்டிருப்பார்கள். ஏனென்றால் எங்களுடைய அத்தனை நேயர்களும் ஒரு பக்கத்தில் அனுபவத்தோடு நிறைந்திருக்கின்ற பழையவர்கள் இருப்பீர்கள், ஆற்றல் மிகுந்த புதியவர்களும் எங்களுடைய வாசகர்களாக இருப்பீர்கள். எனவே உங்களுடைய உள்ள கருத்துக்களை, உங்களுடைய எண்ணப்பாங்குகளை நீங்கள் பேச விளைந்ததை அல்லது பேசியதை, பேசிய பொழுது மறுக்கப்பட்டதை அல்லது மறுதளித்ததை மீண்டும் நினைவூட்டி நீங்கள் வெற்றி கண்ட விடயங்களை எல்லாம் எங்களுடைய இணுவை தமிழ்ச்சங்க உறவுகள் பேசி முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இரு தரப்பு நிலையினுடைய அந்த கள விவாதங்களுக்கு நானும் நீங்களும் சேர்ந்து கொண்டதாய் சில முடிவுகளை எடுத்துக்கொள்வோம். எப்படி என்றால், இந்த தலைப்பிலே மிகவும் முக்கியமான விடயம் தொழில் நிலையங்களில் பணிகளை செவ்வனே செய்தல் என்கின்ற சொல்லாட்சி வலுப்பெறுகிறது. செவ்வனே என்றால் அது தனக்கும் சரி பிறருக்கும் சரி மிகுந்த பயனுடையதாக இருத்தல் வேண்டும். எனவே இந்த மிகுந்த பயனுடைதல் என்றுதான் இந்த செவ்வனே செய்தல். இந்த செவ்வனே செய்தலுக்குள்ளே அனுபவம் என்பது பழையவர்களுக்குரியதாகிறது, ஆற்றல் என்பது புதியவர்களுக்குரியதாகிறது. எனவே அனுபவம் மிகுந்த பழையவர்களும் ஆற்றல் மிகுந்த புதியவர்களும் இணையாமல் எந்த நிறுவனங்களும் இல்லை. சாதாரண வாழ்வியலிலே கூட அனுபவமும், அதாவது பழையவர்களும் புதியவர்களும், இதை இலகுவாக சொன்னால் ஒரு முதுமையும் இளமையும் இணையாமல் எதுவும் இல்லை. எனவே இதற்குள்ளே இந்த சேவையினுடைய காலம்தான் இங்கே தீர்மானிக்கிறது. இந்த சேவையினுடைய முதிர்ச்சியைத்தான்
நாங்கள் பழையவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவமாக பார்க்கின்றோம். இந்த சேவையினுடைய கால எல்லையை வைத்துக்கொண்டு மட்டும்தான் புதியவர்களை எண்ண முடிகிறது. அங்கு சேவை காலம் மிகவும் முக்கியம். சில வேளைகளில் அந்த சேவை காலம் அனுபவத்தினால் வருவதிலும் பார்க்க ஆற்றலினால் அவர்களுக்கு வந்திருக்கும். எனவே இந்த அனுபவம் ஆற்றல் என்கின்ற சொல்லாட்சிகளை எப்படி பார்த்தல் வேண்டும் என்றால், ஆற்றல் என்கின்ற ஒன்று அனுபவமாக பரிணமித்துக் கொள்ளும், இந்த அனுபவம் என்கின்ற ஒன்று ஆற்றலாக பரிணமித்துக் கொள்ளும். எனவே இந்த இரண்டும் கலந்ததுதான் ஒருவருக்கு அனுபவ ஆற்றல் இருக்கிறது, இன்னொருவருக்கு ஆற்றல் அனுபவமாக மாறுகிறது என்கின்ற தன்மையில் நாங்கள் சிந்தித்தல் வேண்டும். இதற்குள்ளே மிகவும் முக்கியமானது என்னவென்றால், அந்த சம்பவத்தினுடைய கோர்வைகள், கேஸ் ஸ்டடி என்றதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஒரு பிரச்சனையை கையாள்வதற்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அதை எவ்வாறு கையாள்வது, பிரச்சனையை நேரடியாக களத்திலே நின்று சம்பவித்து அந்த பிரச்சனையில் தான் எதிர்கொண்ட சவால்களை வைத்துக்கொண்டு இன்னொரு பிரச்சனையை கையாள்வதற்கு பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் தான் இந்த பழையவர்கள். ஆனால் இந்த ஆற்றல் மிகுந்த புதியவர்களுக்கு வழங்கப்படுகிற பயிற்சிகளின் பொழுது அத்தனை பிரச்சனைகளும் அவர்களுக்கு பயிற்சியாக வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சியாக வழங்கப்படுகிற பொழுது, அதாவது நிறுவனத்துக்கு வருவதற்கு முதலே எங்கெங்கு பிரச்சனை முளை கொள்ளும், அது எவ்வாறு எங்களிடம் வந்து சேரும், அதற்கு என்ன தீர்வுகளை காண்பது என்கின்ற ஒரு ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அனுபவம் ஆற்றல் என்கின்ற இந்த இரண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயதானங்கள் இவைதான். உண்மையில் இந்த பழையவர்கள் என்று சொல்பவர்கள், அதாவது அனுபவம் மிகுந்த பழையவர்கள் தங்களுடைய தகவமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எவ்வாறு ஆற்றல் மிகுந்த புதியவர்கள் பழையவர்கள் சம்பவித்த சம்பவ திரட்டுக்களை எல்லாம் கற்றுக்கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயாராகி நிறுவனத்துக்குள்ளே வருதல் போல, இந்த பழையவர்களும் சமகாலத்துக்கு ஏற்றாற்போல நிறைந்த விடயங்களை கற்றுக்கொள்ளல் வேண்டும். என்ன காரணம் என்றால், சமகாலம் முன்னிய காலம் போல அல்ல. முன்னிய காலங்களில் ஒரு விடயதானத்தை நெறிப்படுத்துவதாக இருந்தால், ஒரு கடிதத்தினுடைய முகப்பை எடுத்து அதில் பேனாவினுடைய மூடியை திறந்து அந்த பேனா சரியாக வேலை செய்கிறதா என்பதை இன்னொரு தாளிலே கிறுக்கி பார்த்து சரியானதன் பிற்பாடுதான் அந்த கடிதத்தை வரைந்து அதை ஒப்பமிட்டு ஒரு ரப்பர் சீலை அடித்ததன் பிற்பாடு அதை சற்று நேரம் காய விட வேண்டும். காரணம் என்னவென்றால் மை ஊறிவிடும். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் விரல் சுண்டி முடிப்பதற்குள்ளே இத்தனையும் தயாராகிவிடும். இந்த ஆற்றலுக்கும் இந்த அனுபவத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு தீர்க்கப்பட்டு அனுபவம் உள்ளவர்களுடைய விடயங்களை சமகாலத்திலே இருக்கிற புதியவர்கள் அந்த அனுபவங்களை அவர்கள் கற்று அனுபவித்த பாடங்களை இவர்கள் கற்று தெளிவதும், இன்றைய புதியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை பழையவர்கள் சமகாலத்திலே வளர்த்து கொள்வதுமாக இருந்தால் எங்களுடைய நிறுவனங்கள் மிகுந்த உச்சத்தை தொட்டுக்கொள்ளும். எங்களுடைய சமய வாழ்விலே கூட திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்த குழந்தையும் இணைந்து கொண்டார்கள். இன்று வரையும் சைவ சமயம் என்கின்ற ஒன்று தழைத்து நின்றது. முதுமையும் இளமையும் இணைகின்ற பொழுதுதான் அந்த முதுமையினுடைய வலி சுமந்த வாழ்வு இளையோருக்கு ஒரு பாடமாக இருக்கும். இளையோருடைய அதீத முயற்சியும் ஆற்றலும் முதியோருக்கு வழி சமைத்து கொள்ளும். இருவரும் தங்களுடைய கைகளை கோர்க்கின்ற பொழுது, ஒரே திசையில் பணி செய்கின்ற பிரயாணப்படுகின்ற பொழுது, பழையவர்கள் சற்று தளர்ந்தால் இந்த புதியவர்கள் இழுத்து சுமர்ப்பார்கள். இளையவர்கள் சற்று தடுமாறிக்கொண்டால் பழையவர்கள் நான் அருகில் இருக்கிறேன் என்று தட்டி கொடுப்பார்கள். இந்த உறவு சரியாக அமைந்தால் எங்களுடைய நிறுவனங்கள் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து கொள்ளும். இதுதான் எங்களுக்குரியதும் உங்களுக்கும் உரியதுமான ஒரு நல்ல சிந்தனை. உங்களிடமும் எங்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், இந்த அனுபவம் மிகுந்த பழையவர்களும் ஆற்றல் மிகுந்த புதியவர்களும் தங்களுடைய இரு தனித்துவ திறமைகளையும் ஒரு தளத்திலே இணைத்து அந்த நிறுவனத்திலே தாய் தந்தை அல்லது சகோதர நிலை சக தோழனாக
எண்ணி அந்த ஒரு உறவாட்டத்தோடு பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த நிறுவனம் வெற்றி கொள்ளும். இது என்னுடையது, இது உன்னுடையது என்று அல்லாமல் இது எங்களுடையது என்கின்ற ஒரு பொதுத்தன்மையோடு எங்களுடைய நிறுவனங்களுக்குள்ளே நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் அனுபவமும் ஆற்றலும் சேர்ந்த மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை படைத்து கொள்ள முடியும். அதுவே எல்லோருடைய எண்ணமுமாக இருக்கிறது என்கின்ற தன்மையில் இந்த இரு தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து உங்களிடமிருந்த எண்ணப்பாங்குகளை அவர்கள் பொது வழியிலே பேசிக்கொண்டார்கள். இந்த சிந்தனைகள் உங்களை வலிச்சேர்த்திருக்கும். எனவே தமிழ்ச்சங்கம் எங்களுடைய டான் தமிழொலியோடு நீடித்த ஒரு பட்டிமன்ற தொடர்களிலே இதுவும் உங்களுக்கு ஒரு நல்லொரு கருத்தியலை தந்திருக்கும். எனவே ஒரு செவியோரமும் விழியோரமும் நல்லொரு தமிழ் அறுசுவை சிந்தனை விருந்தை வைத்தோம் என்கின்ற தன்மையில் டான் தமிழொலியினுடைய அத்தனை தொழில்நுட்ப உதவியாளர்களோடு எங்களுடைய தமிழ்ச்சங்க உறவுகளோடும் இதை செவியேற்ற உங்களுக்கு நன்றி பாராட்டி உங்களுடைய சிந்தனை போக்குகள் மேலும் மேலும் வளர்வதற்கு நாங்களும் எங்களுடைய தமிழொலி டான் தமிழொலி பட்டிமன்ற குழுவும் தொடர்ந்தும் உங்களோடு பிரயாணப்படும் என்கின்ற தன்மையோடு விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம்.